இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் என்னுடைய ஆன்மீக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் சிவநேய பேரவை ஐயா அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்து நடராஜன் சார் அவர்களுக்கும் இங்கு என்னோடு கூட பேச இருப்பவர்களுக்கும் எதிர்ப்பு தரப்பில் பேச இருப்பவர்களுக்கும் அனைவருக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச வந்திருப்பது பக்தி என்பது உள்ளத்தின் நெறியே. ஏனெனில் முதலில் பாருங்க, பக்தி என்பதல்ல, பக்தி மார்க்கம் என்பது. பக்தி மார்க்கம், பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியே. முதல்ல என்னன்னா, அகப்பையில இருந்தா தானே சட்டியில வரும். அந்த படமணிக்கு ஏற்ற போல கருவுல உருவாகும் போதே நம்ம அந்த பக்தின்றது உருவாயிடுது. நம்ம கருப்பையில இருக்கும் போதே நம்ம சிவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே தான் இருப்போமா. எப்ப நம்ம இந்த பூமியில விழறோமோ அப்பதான் நம்மளுடைய பிறவி பலனுக்கு ஏற்ற மாதிரி சிவன் நாமம் சொல்வதும் அல்லாததும் நம்மளுடைய நல்வினை ஊழ்வினை பயனாக தான் அது விளங்குது. பக்தி மார்க்கத்தை எப்படிங்க உருவாக்க முடியும்? சரிங்களா? இப்ப பக்தியை உருவாக்குவது என்பது முடியவே முடியாது என்ன கேட்டா. ஏன் கேட்டா, பூர்வ ஜென்ம வாசனை கொஞ்சமாவது இருக்கணும், அப்பதான் பக்தி வரும். காரணம், நம்ம இந்த ஐம்புலன்களால உருவாக்கி இருக்குது இந்த உடம்பு இல்லைங்களா. நமக்கு ஸ்தூலம் சூட்சுமான ரெண்டு இருக்கு. ஸ்தூலம் இந்த கண்ணால பார்க்கக்கூடியது. நம்ம இந்த கண்ணால எதெல்லாம் பார்க்கிறோமோ எல்லாமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயம் அழியும். கரெக்டுங்களா? சூட்சுமம் என்பது நம்ம எண்ணத்தால மனதால உருவாக்கப்பட்டது. அது யாராலுமே அழிக்க முடியாது. உதாரணத்துக்கு நம்ம இங்க இருந்து கடவுள் நினைச்சாலும் நினைக்கலாம், சிங்கப்பூருக்கு போன நினைச்சாலும் போகலாம். நம்ம மனசு அவ்வளோ என்ன சொல்றது, ராக்கெட்டை விட ஃபாஸ்டா போகும் நம்ம மனசு. ஆக அதனால இந்த கண்ணால பார்க்கக்கூடியதுனால நம்ம பக்தியை முதல்ல உணர முடியாது. ஒண்ணு. இரண்டாவது, பக்தி எவராலும் உருவாக்க முடியாது. அவர்களுக்குள் உள்ளுணர்வு இருக்கணும். இயற்கையிலேயே அந்த வாசனை இருக்கணுங்க. இப்போ ஒருத்தர் நாத்திகவாதியா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30 வயசோ 40 வயசோ சாமியே நம்ப மாட்டான், கோவிலுக்கே போக மாட்டான். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். சப்போஸ் உடம்பு சரியில்லாத போவோம், ஏதோ ஒரு சூழ்நிலையில அகப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, என்னவோ எங்க அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, சாமியை கும்பிட்டு உனக்கு நல்லது நடக்கும்னு. இறைவா, எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சு, இதுல இருந்து என்னை காப்பாத்துது, அப்பனா நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது இறைவன் செயலால தன்னாடி சரியாயிடுச்சுன்னா அப்ப சாமியை வணங்குவாங்க. முருகா, சிவனை, நான் உன்னை வழிபட்டேன். எங்க அம்மா அப்பாலாம் நான் முட்டாளு நினைச்சிட்டு இருந்தேன். என்னுடைய உறவினர்கள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் சொன்ன மாதிரிலாம் நான் நம்பல. ஆனா இப்ப எனக்கும் ஒரு வழி அது நிவாரணம் ஆகும்போது சத்தியமா நீ இருக்கிறப்பா, இனிமேல் நான் உன்னை வணங்குவேன், நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா. அது கூட உருவாக்கப்படுறது இல்லைங்க. பூர்வ ஜென்ம முன் வாசனை அது இருந்தாலுடைய தன்னாடி பக்தி மார்க்கம் வராது. பக்தி மார்க்கத்தை யாராலும் உருவாக்கப்பட முடியாது. உதாரணத்துக்கு இப்ப நானே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளை இன்னி வரைக்கும் நாத்திகவாதி தான், 32 வயசு ஆகுது. ஆனா நான் இதுல தீவிரமா இருக்கிறேன். இதெல்லாம் என்ன காரணம்? இறைவனுடைய செயல், அவனுடைய படைப்பு தான் எல்லாமே காரணம். நம்ம அந்த வாசனை முன்ஜென்ம வாசனை இருந்தாதான் நாம இந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளேயே வர முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்று நவநாகரிக உலகத்துல பிள்ளை பேர் கூட ஆபரேஷன் வைக்கிறாங்க. அந்த ஆபரேஷன் கூட 4 நட்சத்திரம் கிழமை பார்த்து, அதுவும் டாக்டருக்கு எப்ப டைம் ஒதுக்க முடியும்னு பார்த்து, இதையெல்லாம் பார்த்து ஆபரேஷன் வைக்கிறாங்களே. என்னதான் வச்சாலும் நான் கேட்கிறேன், கரு உருவாகுது இல்லையா, அது 4 நட்சத்திரம் பார்த்து உங்களால உருவாக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அது எப்ப உருவாகணுமோ அப்பதான் உருவாகும். அதுதாங்க அனைத்தும். ஐயா சொல்வார் அடிக்கடி, யாவும் சிவமே, சிவமே யாவும். அதுவே எல்லாமே அடங்கி போச்சுங்க. யாராலும் எதையும் உருவாக்க முடியாது. அதடி இயற்கையால வர்றதுதான். அந்த முன்ஜென்ம வாசனை இருந்தா மட்டும்தான் முடியும். சரிங்களா? அடுத்தது, ஒரு
அவன் அருளாலே அவன்தான் வணங்கி இல்லைங்களா? சிவபுராணத்துல ஒரு வரி அவன் அருளாலே அவன்தான் வணங்கி என்பதற்கு ஏற்றாறு போல இயற்கையாக பக்தி இருந்தால் ஒழிய மற்றவர்களால் உருவாக்க முடியாது. இந்த பெண்கள் பூ பெய்கிறது, திருமணம் ஆகுது, அது இன்னாருக்கு இன்னார்னு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட ஒண்ணு. இப்ப மனைவி சரியா அமையதில்லை, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரன் சும்மா பாடி வச்சாங்க. அதே மாதிரி கணவன் கொடுமைப்படுத்துறது, மனைவி கடவுளை கொடுமைப்படுத்துறது, இதெல்லாம் இந்த கலியுகத்துல நிறையவே நடக்குது. ஏன் அதெல்லாம் கூட போற ஜென்மம் பலன் தான் நான் சொல்வேன். இப்ப 1000த்துல ஒருத்தர் இல்ல லட்சத்துல ஒருத்தர் நம்ம சிவனைய பேரவை ஐயாவும் அம்மாவும் குடும்பத்தோடு சேர்ந்து ஒன்றி இருக்கிறாங்க பாருங்க. இது எல்லாருக்கும் கிடைச்சிடுமா? இல்லையே, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்காது. அதெல்லாம் என்ன காரணம்? அதுவும் அவங்களுடைய இறைவனுடைய ஆசீர்வாதம். இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. சிலர் சொல்லுவாங்க, சாமி கும்பிடுறவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, சாமி கும்பிடாதவங்க நல்லா தானே இருக்கிறாங்க, அதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதெல்லாம் சும்மாங்க. நம்ம பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறோம், பிக்சட் டெபாசிட்ல போடுறோம், எவ்வளவு பணம் போடுறோம், எவ்வளவு நாளைக்கு போடுறோம், எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அதை பொறுத்து தான். அதே மாதிரிதான் நம்ம செஞ்ச தான தர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இறைவனுடைய அருள் இருக்கும்போது தான் நம்மளால பேங்க் டெபாசிட் போலதான் நம்ம சாமியை கும்பிடணும். நம்முடைய முன்வினை நல்வினை தான தர்மம் இதை பொறுத்துதாங்க எல்லாமே அமையும். யாராலும் எதையும் உருவாக்க முடியாதுங்க. நாமெல்லாம் ஆஃப்டர் மனிதர்களால என்ன செய்ய முடியாது நினைக்கிறீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? அப்புறம் ஒரு சிறு நிகழ்வு ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்ப ஒருத்தர் என்ன பண்ணா, டெய்லி பூஜை பண்ணிட்டு ஒரு நாள் தவறாது, தினம் நித்திய பூஜை பண்ணிட்டு தான் வேலைக்கு போகணும். அன்னைக்கு சத்து தூங்கிட்டான். முன்னாடி வெளில போயிட்டு வந்துட்டாங்க, கொஞ்சம் அலைச்சல் ஆயிடுச்சு, தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாள் எழுந்துச்சு, ஐயோ மணி ஆயிடுச்சு, அவசரமா போனேனே சாமி, நான் நடுவில் உங்க ஸ்லோகத்தை சொல்லிக்கிறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டு வண்டி எடுக்கிறாங்க, 2 வீலர் எடுக்கிறாங்க. 2 வீலர் பஞ்சர். ஐயோ என்னடா இது, இன்னைக்கு சாமி கும்பிடல, அதனால தான் கடைகள் வரணும்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்றாங்க, சரி ஆட்டோ புக் பண்றாங்க. ஆட்டோ புக் பண்ணா அதுவும் ரொம்ப கேன்சல் ஆகுது, தாமதமாகுது. கடைசியில ஒரு வழியா ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு ஆட்டோ புக் ஆகி போறாங்க. போயிட்டு அங்க போனா அங்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அங்க ஆக்சிடென்ட் ஆகும்போது அங்க ஒரு 10 நிமிஷம் லேட் ஆகும். வண்டியை ஓரம் கட்டுறாங்க. அந்த ரோடை கிளீன் பண்ணி தானே வண்டியை விட முடியும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுது. என்னடா சாமி, இன்னைக்கு ஒரு நாள் நான் உன்னை வணங்காததுனால எனக்கு இவ்வளோ தண்டனை கொடுக்குறியா, இவ்வளோ பிரச்சனை கொடுக்குறியான்னு சொல்லிட்டு அவர் சாமியை நினைச்சிங்கன்னா அலுவலகத்துக்கு போயிட்டாரு. அன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆனதுனால அங்கே ஓனர் திட்டுறாங்க. அதெல்லாம் வாங்கி கட்டிட்டு எப்படியோ சமாளிச்சுட்டு அலுவலக பணியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு சாயந்தரம் சாமி கும்பிடும்போது சாமி கிட்ட கேட்குறாரு, இன்னைக்கு ஒரு நாள் டெய்லி தானே சாமி கும்பிட்டு இருந்தேன், இன்னைக்கு ஒரு நாள் தவறி போச்சு, இதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய சோதனை கொடுக்கணுமா, எனக்கு இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கேட்குறாரு. அதுக்கு சாமி சொன்னாரு, நீ என்ன நினைச்சாலும் நினைக்கலனாலும் நான் உனக்கு செய்யறத செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஆனா எதனால அப்படின்னா, அந்த ஆக்சிடென்ட்ல நீ போக வேண்டியது, நீ எப்பவும் என்னுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிற, அதனால சின்ன சின்ன தடங்கள் கொடுத்து உன் நாட்டத்தை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி இறைவன் அவருக்கு அறிவுறுத்துறாரு. சரிங்களா? சரி, சாரிங்க, இன்னும் நிறைய பேசுறதுக்கு இருக்கு. அடுத்த முறை சொன்ன முக்கிய கருத்துக்களில் மிக மிக முக்கியமானது இறுதியாக சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது சக்தியில் இருந்தாதானே ஆம்பளையில் வரணும், அதை இதுக்கு எடுத்துக்க முடியாது. என்ன, ஷஷ்டி விரதம் இருந்தால் அகப்பையில் வளரும், அதுதான் உண்மையான பழமொழி. இதை காலத்துக்கு தகுந்த மாதிரி சட்டியில் இருந்தால் தானே ஆம்பளை வரும் நம்ம மாற்றிக்கிட்டாங்க. அதை நம்ம ஒரு ஆன்மீக விவாதத்துக்கு அதை எடுத்துக்க முடியாது. இருந்தாலும் சொன்ன விதம் அப்படின்னு கேட்டால், நம்ம உண்மையிலேயே பிறவிலேயே நமக்கு தெய்வீக சம்பந்தம் இருந்தால் தானே அதை பண்ண முடியும் எந்த காரியம்னு சொல்றது ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த தூலம் சூக்ஷ்மம் அப்படின்னு சரியான அந்த ஸ்தூலமாக இருந்தாலும் சரி, சூட்சமமாக இருந்தாலும் சரி, ஜாக்கிரம் சுப்ரம் சுசுப்தி, இன்னும் ஒன்று ஜாக்கிரத்தில் ஒன்று அது ஒன்று இருக்கு. இந்த மாதிரி
எல்லாமே நம்ம அவர் வந்து தாசில்தாரா இருந்தாரு. அப்ப சிவமே யாவும் யாவும் சிவமே நான் சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப சொல்றாரு இல்லைங்களா? எல்லாத்தையும் கொஞ்சம் யோசிக்கணும். ஆனா கடைசியில சொன்னீங்க பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் நீ செத்துருக்க வேண்டியதுடா. இத்தனை நாள் நான் உனக்கு பக்தி செய்து எனக்கு நீ செய்த பக்திக்கு உனக்கு நன்றிக்காக உன்னை நான் கால தாமதப்படுத்துறதுக்கு என்னென்ன காரணத்தை உள்ள தாமதப்படுத்தி சொன்னீங்களே, அது வந்து பக்தியினுடைய ஒரு அடையாளமா இருக்கிறது. அடுத்தபடியாக இதெல்லாம் சேர்த்து அதாவது இந்த சிவநாய பேரவை அப்படிங்கிறதுனுடைய நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். வருங்கால மங்கையரசியாரோ வருங்கால காரைக்கால் அம்மையாரோ எப்படி எப்படி வருவாங்க ஆனந்தி தெரியல அப்படின்னு எல்லாம் நிறைய பேசியிருக்கேன். அவங்க பேச்சுக்களை அவங்க உட்காராங்கன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பண்ணுறது, இவங்க பேச பாடல என்னடா பேசுறது யோசனை. அதனால அடுத்தபடியாக அவங்க வந்து இவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு அவங்களுடைய சொந்த கருத்துக்கள் எல்லாம் கலந்து கொடுத்து உங்களுக்கு வர இருக்கிறார்கள். திருமதி ஆனந்தி ஸ்ரீராம். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே, இரு அணியிலும் பேச வந்திருக்கும் அறிஞர் பெருமக்களே, இன்று அரங்கத்திற்கு வந்திருக்கும் சான்றோர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். பக்தி மார்க்கம் என்பது உருவாக்கும் நெறியே என்பதை பற்றி நான் பேச வந்திருக்கின்றேன். பக்தி என்பது உருவாக்கும் நெறிதான். மார்க்கம் என்றால் என்ன? மார்க்கம் என்றாலே ஒரு வழி. வழி என்றால் பாதை. ஒருத்தருக்கா வழியை காட்ட முடியும்? ஒரு பாதை இருக்கு, ஒரு வழியை நம்ம அமைக்கிறோம் அப்படின்னாலே அதுல பல பேர் போகணும், பல பேர் வரணும். அதுக்காகத்தான் என்ன ஏற்படுத்தி இருக்கு? பக்தி மார்க்கம்ன்ற ஒன்னையே ஏற்படுத்தி இருக்கு. ஆனா எதிரணியில இருந்து வந்து பேசினவங்க என்ன சொல்லிட்டாங்க, பக்தி என்பது கருவிலிருந்தே உருவாகணும்னு அவங்களே எங்களுக்காக பேசிட்டு போய் உட்கார்ந்துட்டாங்க. முதல்லயே கருவிலேயே உருவாகிடணும் அப்படின்னு பேசிட்டாங்க அவங்களே. அதுக்கப்புறமா கருவிலேயே உருவாகுன்றது நாங்க எங்க அணிக்காக நாங்க பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை அவங்க எடுத்து அவங்க அணிக்காக பேசிட்டு போயிட்டாங்க. பிரகலாதன் வந்து இரண்ய கசிபோட மகனா பிறந்து நரசிம்மர் அவதாரம்லாம் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரியும். அந்த இரண்ய கசிபு அரக்கனா இருக்கும்போது தேவர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. அப்ப என்ன பண்றா, இரண்ய கசிபோட மனைவியை இந்திரன் தூக்கி கொண்டு வந்து வச்சிருந்தான் அந்த மனைவிய. அப்ப என்ன சொல்றான், இந்த இவளுக்கு பிறக்க போற குழந்தையும் ஒரு அரக்கனா தான் இருக்கும், அதை முதல்ல கொண்டுட்டோம்னா அந்த வம்சமே அழிஞ்சிரும்ன்றது இந்திரனோட எண்ணம். அப்ப நாரத மகரிஷி அங்கே இருந்து வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி எல்லாம் நீ நினைச்சிடாத, அந்த குழந்தைக்கு பக்தியை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருடைய இந்திரனுடைய மனைவியை தன்னோட இடத்துக்கு அழைத்து கொண்டு போய் நாராயணனே முழு முதற் கடவுள் அப்படின்னு அந்த இடத்துல அந்த இரண்யகசிபுவினுடைய மனைவியின் வயிற்றில் இருக்க குழந்தைக்கு அவர் அத்தனை போதைகளையும் பண்ணிடுறார். இப்பவும் எல்லா எல்லா தாய்மார்களும் உண்டா இருக்கும் போது என்ன சொல்றாங்க, கருவுற்று இருக்கும்போது நல்ல பஜனை பாடல்களை கேளுங்க, நல்ல நாமஸ்மரணம் பண்ணுங்க, அந்த குழந்தை அதை கேட்கும், நல்ல வீண வாசிப்பை கேளுங்க, எப்பவுமே பகவானுடைய நாமத்தையும் பாடல்களையும் கேளுங்கன்னு எதுக்கு சொல்லி வைக்கிறாங்க? அந்த குழந்தையிலேயே அந்த பக்தியானது இறைவன் மேல் கொண்ட அன்பானது வளரும் அப்படின்றதுக்காக தான். அவங்க அதை பத்தி எடுத்து பேசிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவனருளாலே அவன்தான் வணங்கினாதான் 7 ஜென்மத்துக்கும் நடக்கும். உண்மைதாங்க, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அந்த இடத்துல ஒரு உருவாக்கம் தானே அங்க நடக்குது. அவனருளாலே அவன்தான் அவன் உருவாக்கிக்கிறான் பக்தி மார்க்கத்துக்கு தனக்கு ஒரு ஆள் வேணும்னு. அந்த நிகழ்வு தானே அந்த இடத்துலயும் நடக்குது என்பதை சொல்லிக்கொண்டு நான் என் கருத்துக்கெல்லாம் வருகின்றேன். இந்த பக்தி மார்க்கம்னு சொன்னோம்னா நாரத பக்தி சுத்தம்னு ஒண்ணு இருக்கு. அந்த பக்தி மார்க்கம் எத்தனை வகைப்படும்னா
சவனம், எப்பவுமே பகவானோட நாமத்தை சொல்றது, கீர்த்தனம், பகவானை பத்தி பாடுறது, ஸ்மரணம், சதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறது, பாத சேவா, அவன் பாதங்களுக்கு எப்பவும் நான் திருவடியை நினைச்சுக்கிட்டே இருக்க விஷயம். அர்ச்சனா, அர்ச்சனை பண்ணி பூஜைகள் செய்யறது, வந்தனம் பண்றது, சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறது, தாசியம், அவனை ஒரு அடிமையா நினைச்சு அவனுக்கு தொண்டு செய்யறது, சகியா, அவனுக்கு ஒரு நண்பனா இருந்து பண்றது, ஆத்ம நிவேதனம், இது எதுவுமே இல்லையா, மனசுக்குள்ளேயே இறைவனை நினைச்சுக்கிறது. பக்தி மார்க்கம், பக்திக்கான வழியை விட்டுட்டு கொடுத்துருக்காரு நம்ம நாரத பக்தி சூத்திரத்திலேயே நம்ம கிட்ட இருக்கு. அதற்கு பிறகு வந்த வியாசர் தானுங்க 18 புராணங்களையும் ஏற்றியிருக்காரு. இப்போ உங்க பக்திக்கு ஒரு வழி, ஒரு பாதை போட்டு கொடுக்கணும்னா எல்லாரும் எதை பத்தி பேசுறோம்? மறுபடியும் மறுபடியும் அந்த 18 புராணங்கள், சிவபுராணம், லிங்க புராணம், பாகவத புராணம், கந்த புராணம், எதை பத்தி பேச முடியும்? திருப்பி திருப்பி அந்த புராணங்கள், வேதங்கள், உபநிஷத்துகள்ல இருக்க கருத்துக்களை தான் நம்ம எல்லாமே பேச முடியும். அவருக்கே ஒரு தடவை என்ன ஆயிடுதா, கலங்கி போய் உட்கார்ந்துருக்காராம். எல்லாமே பண்ணிட்டேன், மகாபாரதம் எல்லாம் எழுதி முடிச்சிடுறாரு. அதையும் பகவத்கீதை அந்த குருட்சேத்திர பொருளையே கண்ணன் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றான். இதெல்லாம் இந்த பக்தி மார்க்கத்துக்கு இன்னைக்கும் எத்தனை வருடங்கள், எத்தனை ஆண்டுகள் ஆச்சு மகாபாரதம் முடிஞ்சும், இன்னும் அந்த பகவத்கீதையானது பக்தி மார்க்கத்துக்கான வழிக்காக எத்தனை இடங்கள்ல பகவத்கீதைக்கான போட்டிகளும் அதை பத்தின இதுவும் யூடியூப்ல இதுவும் எவ்வளவோ உருவாக்குறதுதாங்க. இந்த மனசு அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு நான் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. மனசுங்கிறது எப்போ ஒரு நிலையிலே இருக்காதுங்க. நீங்களாம் எதுங்க வந்திருக்கீங்க பட்டிமன்றத்துக்கு? எப்ப பார்த்தாலும் உங்களுதான் உள்ளே கடவுள் இருக்காரு, அதையே நினைச்சு உட்கார வேண்டியது தானே. இருந்தாலும் என்னென்ன உருவாக்கும் வழிகளை தெரிஞ்சு கொள்றாங்க. நல்ல சத்சங்கங்கள், நம்ம மனசு எப்பவும் அலர்வாந்துகிட்டே இருக்கும். நம்ம இல்லறத்தில் உள்ள இருக்க கடமை, கவலை, நம்மளோட துன்பம், நம்ம பாவம் எல்லாமே நமக்கு போகணும்னா என்னது வேணும்? நமக்கு அந்த சத்சங்கங்கள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்தோம்னா அங்கிருந்து நம்ம 4 விஷயங்கள், நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு பக்தி மார்க்கம் அந்த வழிக்கு போய் அப்புறம்தான் நம்முடைய மனமானது அந்த இறைவனிடத்திலே செல்வதற்கான பாதையை அது போட்டு கொடுக்கும் என்பதை இங்கு நான் சொல்ல விளைகின்றேன். அடுத்து முக்கியமா ஆதிசங்கரர் நம்ம இந்து மதத்துல பக்தி மார்க்கத்துக்கு வித்திட்டவர். 6 விதமா பிரிக்கிறார் இல்லையா? நீங்க பக்தி பண்றதுக்கு எளிமையா பிரிச்சு கொடுத்துட்டாரு. இந்த கடவுளை வணங்கலாம், என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்றாரு அவரு. சைவம், வைணவம், சாக்தம், சௌரம், கானாபத்தியம், கௌமாரம் எல்லாமே நீங்க வந்து இறைவனை வணங்கறதுக்கான 6 விதமா நமக்கு பக்தி மார்க்கத்தை பிரிச்சு கொடுக்கிறார். அதோட மட்டும் இருக்கா நமக்கு? அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா அத்வைத கொள்கைகள், அதை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர். சக்கரத்து முழுக்கவே அத்வைத கொள்கை, அதாவது இறைவனும் நானும் ஒன்றே, அந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே, தங்கமும் தங்க நகையும் மாதிரி. அடுத்தது அத்வைதம், அதுக்கப்புறம் விசிஷ்டாத்வைதம். அது வந்து யாருதுன்னா ராமானுஜர். ராமானுஜர் என்ன சொல்றாரு? இறைவன் எப்பவுமே என்னவா இருப்பான்? நம்முடைய மனது இறைவன் எப்போதுமே உயிரும் வேற விசிஷ்ட ஒன்றாகவும் வேறாகவும் இருக்கும், சொல்லும் பொருளும் போல. நம்ம மனசு எப்படி இருக்கும்? மனசு இறைத்தன்மையோடையும் சில நேரங்கள் இருக்கும், அப்புறம் இந்த உயிர் தன்மையும் கொண்டு இருக்கும்ன்றார். அதுக்கப்புறம் ராமானுஜர் வந்து ரொம்ப பருந்துபட்ட மனசு, மனிதநேயம் கொண்டவர் ராமானுஜர் நம்ம சொல்றோம். அவர் மட்டும் அந்த திரிகோஷ்டியூர் நம்பி சொன்ன ஓம் நாராயணனே நம அப்படின்ற அந்த 8 மந்திரத்தை இதை நீ மட்டும் கேட்டா உன்னுடைய பாவம் எல்லாம் விலகும் மந்திரோபதேசம் பண்ணி வைக்கிறார் அவரோட குரு. ஆனா இதை நீ யாருக்காவது போய் சொன்னேன்னா அது என்ன ஆயிடும்? நீ போய் நரகத்துல போய் சேர்த்து விடுவேன்னு சொல்ற. ஆனா ராமானுஜர் என்ன பண்றாரு? தன்னுடைய அந்த விசிஷ்டாத்வைத கொள்கையை பரப்பணும், அதாவது எல்லாரையும் பக்தியில சேர்க்கணும், அதாவது கோயிலுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு இருந்தவங்க எல்லாரையுமே அவர்களை வைணவர்களாக மாற்றி கோயிலுக்குள் கொண்டு வந்து புதுமையை சேர்த்தவர் தான் ராமானுஜர். இப்ப வைணவ சமுதாயம் எவ்வளவு கொண்டாடப்பட்டு வருகின்றது, அதுக்கு மூல காரணம் யார் போட்டு கொடுத்தது? அதாவது இந்த வழிகள், மார்க்கங்கள், அந்த விசிஷ்டாத்வைத கொள்கை. கோயில் மதில் சுவர் மேல ஏறி ஓம் நமோ நாராயணன்னு சொல்லுங்க, உங்க பாவம் எல்லாம் போகும் சொல்லி கத்துறாரு. இவர் வந்து கோச்சுக்கிறார், குரு நீ எப்படி சொல்லலாம் உனக்கு சொன்ன உபதேசத்தை? நான் மட்டும் அதை கேட்டு நான் வந்து புண்ணியத்தை அடைய இதை விட நான் பாவத்துக்கு போய்க்கிறேன். ஆனா இதன் மூலமா என்ன எல்லாரும்
ஒளியும் மாறி, இருளும் ஒளியோட சேர முடியாது, இரண்டுமே கலக்க முடியாது. நம்ம எப்பவும் வணங்கி கொண்டுதான் இருக்கின்ற பொருளே. இந்த மாதிரி தாங்க பக்தி மார்க்கம் வழி ஒரு வழியெல்லாம் நமக்கு மாதிரி அமைச்சு கொடுத்துருக்கிறதுனால எப்பவுமே உருவாக்கல் இருந்து கொண்டேதான் இருக்கும், மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். ஒவ்வொரு சமயமும் வழிபடும் முறையும் எல்லாமே மாறும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த முறை எனக்கு வாய்ப்பளித்தால் என்னுடைய கருத்தை மீண்டும் சொல்ல ஆசைப்படுகிறேன். வாய்ப்பளித்தீர்கள், அதை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. பிரகலாதன் ஆரம்பிச்சு ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் முடிச்சிருக்காங்க. எது ஒண்ணுமே ஆனந்தி சொன்னது ஒத்துக்க முடியாது. அப்படின்னா குடும்பத்துல ஒரு சின்ன விஷயம் இருந்தா கூட நம்ம புராணத்தை தான் பார்க்கணும். எந்த ஒரு மேட்டர் நடந்து போகிறதோ மட்டும் மற்ற ஒன்று அந்த புராணத்தில் அப்படிதான் சொல்லியிருக்கு. இந்த புராணத்தில் இப்படிதான் இருக்குது. ஸ்ரீராமச்சந்திரோட வாழ்க்கையில் எப்படி நடந்தது, பஞ்ச பாண்டவரோட வாழ்க்கையில் அப்படி நடந்தது. எவனாவது அயோக்கியத்தன் பண்ண சகினி மாதிரி பண்ணுறான் பாருங்க. எவனாவது வந்து அப்படி ஒரு பெரிய வேலை, பெரிய வித்தியாசத்தை எல்லாத்துலேயுமே சகல நிபுணனா இருக்கா இவன் அப்பா அர்ஜுன் ஐயா எல்லாத்துலேயும் அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள்ல நம்ம வந்து புராணங்களை நம்ம வாழ்க்கையில நம்மளை அறியாம பேசிக்கிட்டு இருக்கோங்கிறது உண்மை. அது அன்றாட நிகழ்ச்சியில சாதாரணமா கலந்துருச்சு. இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் நம்ம வாழ்க்கையில பண்றோம்னா அந்த புராணங்கள் எப்படி பார்த்துக்கணும்னா அது என்ன உருவாக்காம இப்ப அதுவாக உருவாக்கி தானே வந்தது. அந்த உருவாக்கின பக்தியை வச்சுத்தானே நம்ம வந்து பகவத்கீதையை இன்னைக்கு பேச முடியுது. வால்மீகி உருவாக்கி வச்ச ராமாயணத்தை பத்தினால தானே இன்னைக்கு நம்ம ராமாயணத்தை பத்தி பேச முடியுது. ராமர் சூப்பர் பக்தி சிகரம் தான், கிருஷ்ணர் பக்தி சிகரம் தான், பஞ்சபரணம் இப்படி இருக்கும்போது அந்த உருவாக்கிய விதத்தை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. இந்த ஷண்மார்க்கத்துல வந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்த ஷண்மார்க்கத்தை பண்ணினது ஆதிசங்கர். தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்ல தீர்ந்து போச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடிமானம் ஒருத்தருக்கு இருக்குங்கிறத எப்படி ஒரு தெய்வத்தை தரிசனம் பண்ணியிருக்காரு பாருங்க. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் எதுக்கு இருந்தாலும் சாமி சரணம் தான் சொல்லுவேன். ஐயப்பா இதெல்லாம் அறியாம ஒரு தேர்தல் கூட ஐயப்பா இப்படிதான் ஏற்றிருப்பேன். அது என்ன பண்றது? நகரமா சிவசிவா அது மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் பின்னாடி வரப்போறதுன்னு ஒரு தீர்க்க தரிசனத்தினால உலகத்துக்கு எடுத்து கொடுத்தினது உருவாக்கின
மாதிரி இப்ப உள்ளத்தை பத்தி எல்லாரும் சொல்றது அப்படின்னு நினைச்சு நம்ம தமிழ்லயே அழகா கடவுள் வாக்கிய அழகான பேர் வச்சிருக்காங்க. மார்க்கத்துக்கு எப்படி அது மார்க்கம் கடந்து உள்நோக்கி செல்வதற்காக கடவுள்னு அந்த வார்த்தையை வச்சிருக்காங்க தமிழ். இது ஒரு உண்மை. நீங்க ஆராய்ச்சி கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருங்க, உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். முதல்ல யாருக்கு தெரியும்? அந்த வார்த்தையா தெரியும். கடந்து உள்நோக்கி உள்ளத்துக்கு போகும்போது தான் அது கடவுள். கடந்து உள்நோக்கி செல்வதற்காக அதான் இதை நான் தேடிட்டு நம்ம எப்படி இவங்க கிட்ட பாடுறது. அப்பா எனக்கு சொல்லும்போது இந்த மாதிரி உள்ளத்துக்கு கடவுளை பத்தி பேசணும், பக்தி மரணாச்சாரியம் சொல்லி பேசி நம்ம மட்டும் அப்புறம் மற்ற நீங்க லிஸ்ட் வருது கேட்கவே வேண்டாம். ஒவ்வொருத்தரா சும்மா வராங்க, மாறி வச்சு பெரியவங்க இவங்க பக்கம் நம்ம போக முடியாது, இந்த பக்கம் போனாங்க கேட்க முடியாது. நான் எனக்காக இந்த உள்ளத்தின் மார்க்கத்துல எனக்கு தெரிஞ்ச அறிஞர் பெருமக்கள் எல்லாம் சொன்னாங்க. அவங்க புத்தகம் நான் படிச்சதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு 5 பேர் தான் எடுத்து பேசுறேன். முதல்ல இதை தேடும் போது எனக்கு ஒரு கவிதை புத்தகம் கிடைச்சது. அப்போ ஒரு 200 எடுத்து ரூபாய் வச்சுருக்காரு. நான் கவுண்டர் பண்ணேன், கவுண்டர் தான். அதில் தமிழ் தேவேந்திரன் ஐயாவுடைய கவிதை புத்தகம் கிடைச்சது. முதல்ல அதுலேயும் பார்ட் 2 அதுதான் கிடைச்சது. அதுல நான் படிச்சுட்டு வரும்போது ஒரு கவிதையில ஒரு வார்த்தை 2 லைன் எழுதியிருக்கேன். எப்போதும் தெய்வ நிலை ஆய்ந்தறியும் மனதுடனே கொடுத்தார். அப்போ நீங்க தெய்வ நிலையை உணரணும்னா மனதால மட்டும்தான் உணர முடியும். தவிர எப்போதும் தெய்வ நிலை ஆய்ந்தறியும் மனதுடனே அப்படின்னு போட்டு அந்த லைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஹா பரவாயில்ல, நம்ம தலைப்பை கேட்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இது எப்படி எடுத்துக்கணும்னா குட்டி கதை போடுறோம். 10 நிமிஷம் முடிச்சு 2 ஒருத்தருக்கு பிரச்சனை. கடவுள் இருக்காரா இல்லையா? ஏற்கனவே நான் நிறைய பேர் பேசியிருக்கேன். 2 பேருக்கு பிரச்சனை இருந்துச்சு. ஒருத்தர் இருக்காரு, ஒருத்தர் இல்லைன்றாரு. உடனே இருக்க சொல்றாரு, பெரிய மழை பெரிய போய் நிற்கிறாங்க. கடவுள் இருக்காரா இல்லையா? அவர் பெரிய சொன்னா சொல்றாரு, நீ என்னப்பா பிரச்சனை? நான் கடவுள் இருக்கிறேன், இங்க இல்லைன்றாரு. சரி நீ சொல்லுப்பா, என்ன உண்மை என்ன உண்மை? இல்லை கடவுள் இருக்காரு, பேச்ச கடவுள் இருக்காரு. உடனே என்னப்பா நீ சொல்லுவாங்க? கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லைன்னு நினைச்சிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா சொல்றாரு. இவருக்கு அப்படின்னா ஒருத்தர் உணவாக சொல்லு, திருப்பி சொல்ற கடவுள் இருக்கிறார் கிடையாது. சரி நீங்க சொல்லுங்க, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அவர் சொல்றாரு. உடனே நடுவர் பார்த்து சொல்றாரு. நடுவர் சொல்றாரு, இவன் தான் சிறந்தவர். ஏமா கடவுள் இல்லை கடவுள் இவர் சொன்னாரு, இவர் தான் சிறந்தவர். இவருக்கு ஆச்சரியம், ஒரு கடவுள் இல்லைன்னு சொல்றாரு, அதையே நீங்க கரெக்டா பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டார். விளக்கணும் நடுவர் சொல்றாரு. நான் எத்தனை தடவை திருப்பி கேட்டாலும் நீ ஒரு தடவை தான் கடவுள் வார்த்தை அவர் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை ஒன்னோட ஆழ்ந்த கடவுளை பத்தி பேசுறாங்க. இதுல இருந்து பாசிட்டிவ் எடுக்கணும். தேவதனையா சொல்லியிருக்காரு அவர் இதுல எப்போதும் தெய்வ நிலையை ஆய்ந்தறியும் மனதோட மனசுல கடவுளோட பத்தி ஆர்வம் சொல்லிருக்கா நீ அப்படின்னா பாசிட்டிவா எடுத்துக்கணும்ன்றத சொல்லியிருக்காரு. அது அவர் தேவதனையா என்ன எடுத்துன்னா அது உள்ளதான் முக்கியம். அடுத்தது இன்னொரு புத்தகம் இருக்கு, கவிஞர் தண்ணீர் குளம் தாசனையா அவர் என்ன ஒரு புத்தகம் எனக்கு அடுத்தது அதுல அவர் எழுதியிருக்கார், மோட்சமும் நரகமும் எங்கும் இல்லை, நாம் மனம் எடுத்திடும் முடிவில் போட்டிருக்கார். எனக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணா கவிதைகளை படிச்சுட்டு வரும்போது அந்த 2 லைன், மோட்சமும் நரகமும் எங்கும் இல்லை, நாம் மனம் எடுத்திடும் முடிவில் இருக்கார். ஏதோ சினிமா சொல்லுவாங்க, ஐயா நம்ம சொர்க்கத்துக்கா போறோம்னு கேட்பாங்க, இல்லப்பா சொர்க்கத்திலே தான் போயிட்டு அப்படின்னு கூட சொல்லுவார். அந்த மாதிரி இதை அழகா இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மனசை பொறுத்தான் அவருக்கு சொல்றதை எப்படி எடுத்துக்கணுன்றது அறிவு தான். மனசு சார்ந்தது எப்படி ஜெயிக்குது. அதுதான் பக்தி மார்க்கம். பார்த்தீங்கன்னா பக்தி குரு பக்தி இருக்கும், கலிபக்தி இருக்கும், நிறைய பக்திகள் அவன் இருக்காரு. ஒரு தென்னகிராம பையன் ரோஜா பூ திருடியோன்னு சொல்லிட்டு காவலை பிடிச்சிட்டு அரசன் நம்ம கொடுக்குறோம். எதுக்கு தென்னகிராம பையன் பையனை பிடிச்சி போறாரு, வாயில உள்ள படிச்சுட்டு அவர் போயிட்டு இருப்பாரு. தென்னகிராம பையன் யூஸ் பண்றோம். ஆஹா அப்பா ஏன்னா அப்பா என்ன சொன்னா கேட்பான். அந்த பக்தி எந்த பக்தி மனசால உள்ள கரெக்டா அவங்க அப்பா அந்த உள்ளத்துல அவங்க சொல்லிட்டு அரசன் போறாங்க. போனா பையன் ரோஜா பூ படிச்சான், தோட்டத்துல படிக்கிறான். பார்த்த பையன் எங்கப்பா இல்லைன்னா உடனே சொல்றேன், இல்லையே பச்சை இருக்கு வேணா பார்த்தோம். ஆனா எங்க நான் எதுக்கு யார் வந்து முன்னாடியே கேட்டாரு. குறுக்க யாராவது வந்தாங்க, ஆமா எல்லாம் போனாரு, எங்க அப்பா போனாரு, என்ன சொன்னாரு, வாயில போய் அதான் போயிட்டு என்னப்பா பண்ண உண்மையை சொல்லி தட்டை முடிச்சு போயிட்டு தட்டை கிடக்கு போயிட்டு நான் உண்மையை வந்து இல்லை அப்பா வாயில போய் ரோஜா போய் திருட்டேன் அதனால தான் அப்படின்னு. எதுக்கு நான் தந்தை சொல்லியிருக்க மந்திரம் இல்லைங்கிற பக்தி மனசளவில் வச்சிருக்கான். அந்த மனசளவில் இருக்கிறதுனால அவனால அந்த ஜெயிக்க முடியும், ராஜ்யத்தை தப்பிக்க முடியும். அதனால அவங்க உள்ள அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப
ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் பெரியவர் ஐயா முனைவர் குமரிச்செழியன் ஐயா ஒரு புத்தகம் அதை எடுத்தேன். பாரதியை பற்றி எடுத்த ஒரு புத்தகம். அதுல 2 லைன் படிக்கும்போது மனம் ஒன்றிய யோக நிலையில் பேரானந்தம் எழுதுகிறார். அதை பற்றி விளக்க உரை கொடுத்துருக்காரு, பதிப்புரை கொடுத்துருக்காரு, தொகுப்புரை கொடுத்துருக்காரு. 3 தடவை கொடுத்துருக்காரு. ஒன்று இல்லை. ஏன்னா இது புரியலன்னா பதிப்புரை புரியலன்னா தொகுப்புரை புரியலன்னா விளக்க உரை புரியலன்னா கருத்து புரிய புரியலன்னா யாரோட பாடிக்கலாம். அந்த மாதிரி அழகா கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் அதை போட்டிருக்காரு. மனம் ஒன்றிய யோக நிலையில் பேரானந்தம் கிடைக்கிறது. அப்போ மனதளவில் நீ உள்ளத்தில் இருந்தா மட்டும்தான், பக்தியா இருந்தா மட்டும்தான் இதுதான் ஒரு மார்க்கம். நீங்க மனசளவு தான் உள்ளத்தான் எப்பவுமே எல்லாரும் பேருந்து எல்லாருமே சொல்லணும். அந்த காலத்துல சொன்னதே எல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அப்ப இந்த காலத்திலேயே இதை சொல்லிட்டாங்க. இதை இன்னொரு காலத்துல பேசுவாங்க. அப்ப இன்னும் உண்மைதான். இந்த காலத்திலேயே பேசுறாங்க, பேரறிஞர் பேசியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, எழுதிட்டாங்கன்னா அது என்ன இது மனம் ஒன்றிய யோக நிலையில் பேரானந்தம். ஒண்ணு இல்லை, மார்க்கம் ஒருத்தர் நான் வந்து 2வது பஸ்ல ஏறணும்னா இது ஒரு மார்க்கம். இதே பாட்டி ஏறணும்னா ஜிகே போகும். 242 ஏறணும்னா மார்க்கம். அந்த மாதிரி மார்க்கத்தை நேரடியாக பார்க்கணும். எந்த பஸ்ல யாரும் எங்க போகணும் எல்லாமே மாற்றி முடிவு கொடுத்து போய் நிறைய கொடுத்து தான் மார்க்கம். அடுத்தபடியாக தேடிட்டு இருக்க நம்ம கவியாமணி திருவை பாபு ஐயாவோட ஒரு புத்தகம் இருக்கு. அவரே அதுல பாத்தீங்கன்னா உன் மனக்கதவை திறந்து பார் விடியிலும் அந்த உதயம் கொடுக்கிறார். எல்லாமே மனசை பத்தி தான் பேசுறேன். எங்க நான் இந்த சப்ஜெக்ட் உள்ள படிச்சு ஏதோ நடுவில் போய் பாத்தீங்கன்னாக்கா மனது உள்ளத்தை பத்தி தான் எல்லாருமே ஒழுங்கி சொல்லியிருக்காங்க. அது அந்த பக்தி மூலமா தான் அதெல்லாம் பக்தி உள்ள பக்தி தான் பக்தியை பத்தி எல்லா பேருமா சொல்லியிருக்காங்க. உன் மனக்கதவை திறந்து பார் விடியிலும் அந்த உதயம் கொடுக்கிறார். இந்த மாதிரி யூடியூப்ல நம்ம யூடியூப்ல பார்த்துட்டே இருந்தீங்கன்னா பார்த்துட்டு நான் ஒரு நல்ல சப்ஜெக்ட் அதை வந்து என்ன ஒரு நண்பர்கிட்ட சொல்லும்போது பதிவு நல்ல பதிவு கொடுப்பான்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, நல்ல என்ன பாராட்டுவார் சொன்னோம். ஆனா எனக்கு கொடுத்த பதில் எழுதுறீங்க. ஓ இத்தனை நாள் ஒரு நேரம் பண்ணிட்டீங்க அவர் உள்ள அப்படியே ஆயிரம் 1 மணி நேரம் நோண்டி பார்த்து நல்லா இருக்கு சொல்ல போனா அவர் உள்ள எப்படி சும்மா இல்லாத ஒரு நேரத்துக்கு யூடியூப் அப்படின்னு வேலை ஏதாவது. அப்ப எங்க இருந்தாலும் உள்ளம் தான் அதை நம்ம பக்தியா மாற்றணும், பரவசமா மாற்றணும், நம்ம பகுத்தறிந்த ஆயிரம் எல்லாமே அது உள்ளம் தான். அது பக்திக்கு எடுத்துட்டா போனாது எதோட கேட்கணும் உள்ளம் தான் நமக்கு முக்கியமானது ஒரு கேள்வி. அடுத்தபடியா இன்னொரு பார்த்தா நம்ம திருக்குறள் பத்மநாதன் ஐயா அவர் ஒரு புத்தகம் 5வது திருக்குறள் ஒரு புத்தகம் மனதை ஐம்பொறி வழி செல்லாமல் ஆராய்ந்து தொழு பிறவி இல்லை கொடுத்தார். மனதுக்கு போடுறாரு. மனதுக்கு அந்த வழியில கொண்டு போனேன்னா இப்பவுமே உள்ளத்தை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பிறவியே இல்லை. அப்பனா இப்ப ஏற்பட்ட சமாச்சாரம் இந்த உள்ளத்தால் மட்டும்தான் புரியும் சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த வழி கடவுளா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உள்ள மட்டும்தான் இந்த உலகத்திலே இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான இன்னொரு உதாரணம் சொன்ன மாதிரி எல்லாரும் கோயிலுக்கு போகணும். எந்த கோயிலுக்கு போனா உள்ள போனா கோயிலுக்கு எல்லாரும் அமைதியா ஏன்னா எல்லாருக்கும் கோயில் உள்ள போகும் எல்லாருடைய உள்ளமும் ஒன்று நோக்கி இருக்கும். யாருமே கோயிலுக்காக ஒன்று போன்றதை விட எல்லாருடையும் அதிகபட்சமா உள்ள இருக்கிறது அந்த 1000 சாமி இருக்கலாம், 1000 கடவுள் இருக்கலாம், யார் வேணா வேண்டாம், எந்த மசூதி போனா எவ்வளோ போனா நீங்க. ஆனா உள்ள போனீங்கன்னா எல்லாரும் அமைதியா இருக்கும். காரணம் பாசிட்டிவ். எல்லாரும் உள்ளமும் ஒன்றையே நோக்கி இருக்கிறதால அந்த உள்ளத்தை அமைதியா இருக்காங்க. வெளியில வந்தா செல்பாக்கணும், சைக்கிள் காணும், வீட்டு வந்தா போனா வட்டத்தையும் பார்த்தவங்க அறுவலுக்கு வந்தா கோயில் உள்ள வந்தா மீன் தேவைப்படும். அதனால உள்ளம்தான் பக்தி மார்க்கத்தினால் நமக்கு தெரிந்த வழியாக இருக்கிறதுன்றத அவருடைய பண்பாக பதிவு இருக்கிறேன். நன்றி. நம்முடைய மகத்தின் பிரபு அவர்கள் வந்த கடவுள் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நிறைய மேற்கோள்கள் அவர் அப்படி சொன்னார், இவர் இப்படி சொன்னார், அவர் சொன்னதனுடைய பொருள் இது, இவர் சொன்னதனுடைய பொருள் இது. இதுல கொஞ்சம் உள்ள போய் பார்த்தா இதுதான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கத்தை தானே அவர் தெனாலிராம கதையை அழகா எடுத்துக்கிறார். வாய் உள்ள குழந்தைங்க அது வாய் இருக்கிறது, பிள்ளைக்கு வாய் இல்லையா, வாய் உள்ள குழந்தை தெனாலிராமன் சொல்லித்தான் அவனுக்கு தெரியணுமா, வாய் இருக்கிறது. ஆனா அதை சொல்லி கொடுத்தா பார்த்தடா மார்க்கம் அதெல்லாம் அதை உருவாக்கினா பார்த்தடா அவனுக்கு புரிய வச்சா பார்த்தடா வாய் உள்ள பொருளா குழச்சிக்கோ அப்படின்னா அவன்
பாட்டுக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் போயிருக்கான் பையன் போடுறான் கேட்கறாரு. அது மாதிரி பல வழியில வந்து பிரபு பேசியதனுடைய பக்தி என்பது என்னதான் திருப்பி திருப்பி பார்த்தாலும் ஒரு என்ன சொல்லலாம் விழாப்பழம் மாதிரி அது வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. என்னதான் நோண்டினாலும் அதில் போய் கண்டுபிடிக்க முடியாது. பெரிய ஒரு விஷயம். இதை வந்து பல பல மேற்கோள்கள், அதாவது மனம் ஒன்றிய யோக நிலை. இது வந்து சாதாரண புரியுமா? இது உங்களுக்கு புரியறதா? உங்களுக்கு மனம் ஒன்றிய யோக நிலைன்னா புரியறதா? அது வந்து அது மாதிரி உள்ள வழிக்கு போகிறதுக்கு வழி என்னன்னா உண்டாதியா அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கு என்னையா வழி? நேர கைலாசம் போய் சூழ்நிலை பார்த்துட்டு வந்துடு. எனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்ந்து எப்படி இங்க போறது, எப்படி செலவாகும், என்ன கேட்கிறேன் எது கொண்டு சொல்லுங்க. அதனால பிரபு பேசியதனுடைய அவர் பல மேற்கோள்கள் காட்டியதனுடைய அவருக்கு பெரிய பாராட்டுகள் தெரிவிக்கிறேன். ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவர் பக்தி மார்க்கத்தில் அவர் நிறைந்திருக்கிறார். வேற மகசரி. அதனால அவர் பக்தியில் அவ்வளவு ஆனந்தியும் சரி பிரபுவும் சரி பேசினா அப்படி ஒரு அழகாக இருக்கும். நான் இதை ரசிச்சிருக்கேன். அடுத்தபடியாக உள்ளத்தில் நெறிய என்பது கடைசியாக பேச வருபவர். ஓ, ரெண்டு பேர் சொன்னீங்க. நீங்க ரெண்டு பேர் நீங்க மட்டும்தான். ஓ சரி. உருவாக்கும் நெறி என்பதில் பேச அவர் கொஞ்சம் வீரமா பேசுறாங்க. சின்ன பையன் கொஞ்சம் பொறுமையா பேசுறாங்க. உங்களெல்லாம் பேசுறதை தாண்டி பேசணும். அதனால கொஞ்சம் பேசுவாருன்னு எதிர்பார்க்கிறேன். சான்றோருக்கும் சான்றோருக்கும் அடியேன் கம்பதாசனுடைய சிறப்பாண்ட வணக்கங்கள். இப்பத்தை இறைவிகளில் இசையம் பெற்றி இறையாத பல்லுறவில் தன் பற்றி இறைவிலக்கி தகோபத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் இவை அனைத்திலும் நாம் பக்தியை காண்கின்றோம் என்றால் அதற்கு முழுக்க காரணம் உருவாக்கப்பட்ட நெறியே. உலகம் யாவையும் தாம் உலகாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் சொல்றார். அவர் முக்கியமா இதுல என்ன சொல்றார், இந்த உலகத்தை உருவாக்கினது வந்து இறைவன், உருவாக்குறத பத்தி தான் அவருடைய முதல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்து. அடுத்ததாக இந்த ராஜசேகர பாண்டியன் இந்த மன்னனை பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். அவரும் பெரிய சிவபக்தர், அவருடைய தாத்தாவும் பெரிய சிவபக்தர், அவருடைய தந்தையும் வந்து பெரிய சிவபக்தர். ஒரு முறை கரிகால சோழனுடைய அமைச்சர் ஒருவர் இந்த ராஜசேகர பாண்டியனை வந்து பார்க்கிறார். அவர்கிட்ட சொல்றாரு, எங்கள் மன்னனுக்கோ ஆயக்கலை 64 தெரியும், உங்களுக்கோ 63 தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்காகவே இந்த ராஜசேகர பாண்டியன் நடனத்தை வந்து கத்துக்கிறார். ஒரு கட்டத்துல அவருடைய கால் ரொம்ப ரொம்ப வலிச்சுதான். அப்ப அந்த சிவபெருமானை பார்த்து கேட்கிறாரு, எப்பயுமே வந்து நீங்க வந்து உங்க இடது காலை தூக்கி வச்சுட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து கால் வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு சிவபெருமான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய வலது காலை வந்து தூக்கி வச்சுக்கிறாங்க. இப்பவும் நம்ம மதுரைக்கு போனோம்னா இதுக்குண்டான ஒரு கோவிலே இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். அந்த தாய்மானவரான நடராஜனுக்கே வந்து தாய் மாதிரி தாய் உள்ளத்தோட அந்த ராஜசேகர பாண்டியன் இருந்திருக்காரு. இந்த ஒரு கருத்தை சொன்னது மூலமா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு இறைவனை எப்படி பார்க்கணும் துதிக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ராஜசேகர பாண்டியன் சொல்லித்தர. இதெல்லாம் உருவாக்கப்பட்ட நெறியே தானே. அடுத்ததாக சித்திர திருவிழா. அங்க சைவம் வைணவம் இவங்க நல்லிணக்கத்துக்காக நடக்கிற ஒரு திருவிழா. கிட்டத்தட்ட 450 வருஷம் 500 வருஷமா வந்து நடக்கிறது. அழகர் மீனாட்சி இருக்கக்கூடிய திருவிழா. நமக்கு நிறைய பேருக்கு அருள் கிடைக்கிறது. இதெல்லாம் வந்து உருவாக்கப்பட்ட நெறி தானே. அடுத்ததாக ராமானுஜர் நமக்கு 3 முக்கிய கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு. அது என்னன்னா சித்து, அசித்து, பிரம்மம். இந்த சித்துங்கிறது வந்து உயிருள்ள எல்லாமும்
அதாவது நீங்க நான் எல்லாருமே வந்து இதுதான் வந்து சித்து. அடுத்ததாக அச்சித்து, மரம் செடி கொடி இவையெல்லாம் வந்து அச்சித்து, ஈஸ்வரம் கடவுள். இதை பத்தி அழகா வந்து ராமானுஜர் விளக்கியிருக்கார். அடுத்ததாக எங்களுடைய ஆச்சாரியர் நடாதூர் அம்மான் அவங்க வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்காங்க. அப்ப வந்து ஒரு பெருமாளுக்கு பூஜை செய்யக்கூடியவர் வந்து பெருமாளுக்கு சுட சுட பால் கொடுக்கிறார். ஒரு சின்ன குட்டி கிருஷ்ணருக்கு தன்னுடைய வாய் கொதிக்குமே, அவர் குழந்தையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாலை வந்து ஆற வச்சு கொடுத்தாரு. ஒரு கடவுளை கூட வந்து நம்ம குழந்தையா பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து எங்க ஆச்சாரியர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட நடாதூர் அம்மாளுடைய தலைமுறையை தான் நாங்க வந்து குடும்பம் கூட நாங்க தலைமுறையா வந்து நாங்க வந்து வழிபடுறோம். ஒரு கடவுளை வந்து நம்ம குழந்தையாகவும் பார்க்கணும்னு சொல்லிட்டு பல ஆழ்வார்கள் நீங்க பாத்தீங்கன்னா ராமன் கிருஷ்ணன் இவங்களோட குழந்தை பருவத்தை பத்தி நிறைய பாசுரங்களை வந்து ஏற்றிருப்பாங்க. விவேகானந்தர் அந்த விவேகானந்தர் கிட்ட வந்து ஒருத்தர் வந்து கேட்கறாராம், உங்க நாட்டுல வந்து நீங்க பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் அளிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, சீதையை தாயாக மதிக்கக்கூடிய நாடு எங்கள் நாடு. உங்கள் நாட்டிலோ தாயை தவிர அனைத்து பெண்களையும் தாரமாக பார்க்கிறீர்கள். ஆனால் எங்கள் இந்திய திருநாட்டிலோ தாரத்தை தவிர அனைத்து பெண்களையும் தாயாக பார்க்கிறோம் என்றார். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் போனாகி யான் நினைத்தென்ற வரவரை கூத்தாற்று வானாகி நின்றாயே என் சொல் வாழ்த்துவேனே அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகர் வந்து இந்த பாட்டை வந்து எழுதுறாரு. பஞ்சபூதங்கள்லயும் வந்து அந்த இறைவன் இருக்காரு, அவரை வந்து நம்ம துதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாசி வீணையும் மாலை மதியமும் வீசி திண்டலும் நீங்கில வேணிலும் மூசு வெட்டரை பொய்கை போன்றது ஈசன் என்னை இணையடி நிழலே அப்படின்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசர் எழுதியிருக்காரு. இந்த திருநாவுக்கரசரை வந்து ஒரு முறை ஒரு மன்னன் வந்து சுண்ணாம்பு காலவாயில வந்து போட்டுடுறாங்க. அந்த சுண்ணாம்பு காலவாய் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கும், ஆனாலும் அவருக்கு அந்த இடத்துல வந்து குளிர்ச்சியா இருந்தது. அதுக்கு முழு காரணம் அவர் எப்பவுமே வந்து இறைவன் நாமத்தை வந்து சொன்னதுனால. இங்க இருக்கக்கூடிய நிறுவனர் ஐயா கூட பக்தியை வந்து உருவாக்கிக்கிறார். எங்களை போன்ற அடுத்த தலைமுறையினருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து. அடுத்த ஒரு உதாரணத்தை சொல்லணும்னா நம்பாடுவான். இந்த நம்பாடுவான் வந்து ஒரு முறை இறைவனை வந்து துதிக்க வந்து போயிட்டு இருக்காரு, பெருமாளை துதிக்க. அப்போ ஒரு அரக்கன் வந்து நிறுத்தலாம், இந்த மாதிரி நீ போகக்கூடாது, நான் அவனைய சாப்பிடணும்னு. சரி நீ என்னை சாப்பிடு, நான் பெருமாளை சேவிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ என்னை சாப்பிடு. அப்படி இல்லைன்னா எந்தெந்த பாவத்துக்கு எந்தெந்த தண்டனை இருக்கோ அது அத்தனையும் வந்து நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை சேவிச்சுட்டு அதே மாதிரி வரார். இந்த மாதிரி ஒரு சத்தியம் பண்ணி வந்து இவர் திரும்பவும் வராரு அப்படின்னு அந்த அரக்கனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். அந்த அரக்க மனசுல கூட இந்த பக்தியை வந்து உருவாக்கினவர் தான் வந்து நம்பாடுவான். அதனாலதான் நம்ம வந்து தைசீக ஏகாதசியை வந்து கொண்டாடுறோம். அதே மாதிரி திருக்கச்சி நம்பி பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் வரதராஜர் பெருமாள் கோயில் வரைக்கும் தினமும் பூ மாலை பழங்கள் எல்லாமும் எடுத்துட்டு போயிட்டு அந்த பெருமாள்கிட்டயே பேசுவாராம். உண்மையான பக்தி இருந்தா இந்த பெருமாள் கூடவே நம்ம வந்து உரையாடலாம். இதுதான் வந்து திருக்கச்சி நம்பி நமக்கு சொன்ன விஷயம். அடுத்ததாக கண்ணதாசன் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். இன்றைய தலைமுறையினருக்கு எப்படி ஒரு பக்தியை கொண்டு சேர்க்க வேண்டும், எப்படி அவர்களுடைய மனதில் பக்தியை உருவாக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த உதாரணமாக இருந்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். ஐயா சொன்ன மாதிரி பகவத்கீதை, இந்த பகவத்கீதைங்கிறது வந்து கடவுளே வந்து சொல்லியிருக்கார். அந்த அர்ஜுனன் கிட்ட கீதோபதேசம் செய்யறார் குருக்ஷேத்திர போர்ல. அதுல 18 அத்தியாயங்கள் உள்ளது. அதுல எனக்கு பிடித்த பாடலை வந்து நான் சொல்லி என்னோட ஒரே வந்து முடிச்சுக்கிறேன். கர்மண்யே வாதிகாரஸ்தே மாஃபலேஷு கதாச்சன மா கர்ம ஃபல்யேது மாதே சம்பூஸ்ம கர்மண்ய. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று. அதே மாதிரி இன்னைக்கு உரையாடணும்னு சொல்லிட்டு நான் என்னுடைய கடமையை செஞ்சுட்டேன். வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு அனைவரும் சமுதாயத்தில் நன்றி. சிறு வயதுல இப்படிப்பட்ட
இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைப்பை பேசுறதுக்கு முன் வரணும்னா அதற்கு அவருக்கு ஒரு நன்றி பாராட்டி இன்னும் கொஞ்சம் பலமாக கூட சினிமா வாழ்க்கை அதிகமான கஷ்டத்தை கொடுக்கிறதா இல்லை சந்தோஷத்தை கொடுக்கிறதா இந்த டைட்டில் கொடுத்தா அதில் போய் பேசலாம். அந்த வயசு பக்தி மார்க்கம் உள்ளத்தின் நெறியா அதில் உருவாக்க நெறியில போய் மாட்டினார் பாருங்க அவங்க. அது என்னட்டா எதிர்பார்த்தது அகத்தின் அழகு முகத்தில் அப்படின்னு ஒரு விஷயம் பழமொழி இருக்கு. எதிர்பார்த்தேன், அதான் நான் போகும்போதே கொஞ்சம் சொல்லி அடிச்சேன். அதே போல கடைசி அதாவது நிறைய அவரை பற்றி வரிசையாக சொல்லலாம். ராஜசேகர பாண்டியன்லேருந்து தாயுமானவர்லேருந்து சித்தர் திருவிழாலேருந்து இந்த சித்தியார் செந்து பிரம்மன்லேருந்து எல்லாம் நிறைய சொல்லலாம். அருமையான பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அவர் சொன்னதை நம்ம எல்லாரும் ஏற்றுட்டு தான் ஆகணும்னா இப்போ அதான் நம்ம 13 ஆண்டுகளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். இங்கே நிறுவனரை இதை உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. இந்த நிறுவனரை என்ன பண்றாரு, பக்தி மார்க்கம் அவருக்கு உள்ளத்தின் நெறியா மட்டும் இருந்திருந்ததுன்னா இத்தனை பேருக்கு உட்காந்துருக்குமா? இதுக்காக ஒரு பட்டிமன்றத்தில் இது ஆன்மீக விவாத மேடை அமைத்து அதற்கு ஏற்பாடுகள் செய்து ஒரு உருவாக்கத்தை ஏற்படுத்தி உருவாக்கி ஒரு சபையை உட்கார வைத்து அதில் பேச வைத்து இருப்பதனால தான் நமக்கு ஆன்மீகத்தை பற்றி இப்போ இந்த மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்து இப்படி பல பேர்கள் பேசும் பொழுது எவ்வளவு விஷயங்கள் நமக்கு தெரிய வந்திருக்கிறது. ரேணுகாம்மா பேசுறதுலேருந்து சில விஷயங்கள், இப்போ ஆனந்தி பேசுறதுலேருந்து சில விஷயங்கள், அப்புறம் அந்த மாதிரி இன்னும் 2 பேர்கள் இருக்கிறார்கள். சக்திகள் இருக்கிறது, ஒரு இச்சா சக்தி, ஒரு கிரியா சக்தி. அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களிடம் பேசி முடித்த பிறகு அதாவது அருமையாக முடித்தார். என் கடமையை நான் சரி முடிமையில் விட்டு விட்டு அப்படின்னு அது இறைவன் தெருவரும் புரியும். அடுத்தபடியாக 5வது பார்த்து ரொம்ப நாளாச்சு. திருமதி ராஜலட்சுமி அவர்கள் உள்ளத்தின் நெறிய என்ற தலைப்பில் இறுதியாக பேசுவார். அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் உள்ளத்தின் நெறியே என்று உணர்ந்து பேச வந்திருக்கும் எம் அணியினருக்கும் உருவாக்கும் நெறி என்று வார்த்தைகளால் வர்ணிக்க வந்திருக்கும் எதிர் அணியினருக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் சிறந்தான வணக்கங்கள். நான் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும் இல்லையா? ஐயா நடுவர் அவர்கள் சொன்னாங்க, அவர் சிவபக்தியோட உச்சம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படிப்பு தன்னுடைய தோற்றத்தினால் அவர் நடுவர் ஆக்கியிருப்பாரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப சிவத்தினுடைய உச்சம் உள்ளத்தில் ஒரு அமைதி தியான நிலையில் இருப்பதனால தான் அவர் அப்படி சொல்றாரு. மற்றவங்களால அந்த மாதிரி சொல்ல முடியும், எல்லாரும் நம்ம அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவோமா? அப்புறம் அவரே சொன்னார், இப்ப அந்த தம்பி சிறந்த மாணவன், நன்றாக படித்ததை அருமையாக ஒப்பித்தார், நிறைய கருத்துக்களை வைத்தார், ஆணித்தரமாக தன்னுடைய கருத்தை பதிவு செய்தால் சந்தேகமே கிடையாது. நடுவர் அவர்கள் பேசும்பொழுது ஐயா அவர்களை ஆலமரம் என்றார்கள். அந்த கோகுல் தம்பி சொல்லும்போது உருவாக்கும் நெறிக்கு பயன்படுத்தினார். ஆலமரம் என்பது உள்ளத்தின் நெறி. இங்க பக்தி மார்க்கம் என்பது உள்ளத்தின் நெறியா உருவாக்கும் நெறியா அப்படின்னு நம்ம சொல்லி இருக்கிறாங்க. 2மே தேவைதான். உருவாக்கும் நெறி தேவைதான், இல்லையே நம்மளால சொல்ல முடியாது, அவசியம் தேவை. ஆனால் முதலில் இருப்பது உள்ளத்தின் நெறி. ஐயா சின்ன வயசுல பண்ணாரா, இப்ப பண்ணாங்களா? நடுவர் சொன்னாங்க. ஐயாவுடைய சின்ன வயசுக்கு தாக்கம் இருக்கு பாத்தீங்களா? அது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதனை களப்படுத்துவதற்கு சிறந்த இடமும் நேரமும் அமைய வேண்டும். அப்பதான் சொல்ல முடியும். அந்த உள்ளத்தில் எல்லாரும் வெளிப்படுத்த முடியாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரகலாதன் கதை அறிவிலிருந்து உருவானதுன்னு சொன்னாங்க. அதனுடைய பிரகலாதனோட அம்மா தூய மனதிலே பெற்றவர். தூய மனது எங்கிருக்கோ இறைவன் நானே ஆட்கொள்ள
பண்பட்டு உருவாக்கலாம். இது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னாங்க, கம்பர் பற்றி படித்தேன், அருமையா சொன்னார். பாண்டியார் அரசரை பற்றி அருமையா சொன்னார் கம்பி. எவ்வளவு அருமையான கருத்துக்கள். அதெல்லாம் படிக்கணும்னா முதல்ல மனசுல ஈடுபாடு வேணும். மனது முதலில் சரியாக இருந்தால்தான் அத்தனையும் படிப்படுத்த முடியும். அது சிரமம். ஆனா தம்பி ஒரு பாடத்தை சொல்லணும். இந்த வயசுல அவர் சொல்றாங்க, சினிமாவை பார்க்காம இந்த காலத்துல வந்து நிக்கிறாருன்னா அது பெற்றோர் பின்னாடி நிக்கிறாங்க, உள்ளத்துல உருவாக்கி இருக்கிறாங்க. அது கட்டாயமாக அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். உள்ளாம் பெருங்கோயில் மூடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனி சிவலிங்கம். திருக்குறள் ஐயா சொல்லியிருக்காங்க. 63,000 சித்தர் எப்படினாலும் வச்சுக்கலாம். வாக்கு எவ்வளவு அருமையான வாக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மன்னர் கோயில் கட்டினாரு. அந்த கோயிலுக்கு சிவன் போகல. அதே நேரத்துல எனக்கு இன்னும் ஒருத்தவன் கோயில் கட்டியிருக்கான், அங்க போகணும் அப்படின்னு சொல்லி பூசல நாயனார் கோயிலுக்கு சென்றதாகவும் அவரை வழிபட்டு கொண்டு வந்ததாகவும் சொல்றாங்க. அப்ப மனதிற்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உருவாக்கும் நெறி உள்ளத்தில் பட்டதுக்கு அப்புறம் தான் வர முடியும். அதனால என்றுமே அது முதலிடம் பெற முடியவே முடியாது. ஆதிசங்கரர் பத்தி சொன்னாங்க, நாயன்மார்களை பத்தி சொன்னாங்க, உண்மை. அதுக்கப்புறம் யாருமே வரலையே, ஏன் வரல? உள்ளத்தால் ஈடுபட்டு அவர்கள் சொன்னதை நாம் பின்பற்றுகிறோம். அதற்கப்புறம் வேற நூற்றாண்டுகள் பல கடந்தும் இன்னும் நிறைய பேர் நம்ம சொல்லலையே. ரீசன் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். காரணம் வந்து என்னன்னு கேட்டா, உள்ளத்துல யார் வெறியோடு இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே மேம்பட்டு நிற்கிறார்கள். உருவாக்குறது நம்ம யார் வேணா எத்தனை பேரை உருவாக்கலாம். இப்ப வந்து இத்தனை பேர்ல என்ன பண்ணுவோம், வெளியில போகுது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மறைந்துதான் போகுது. உள்ளத்தின் நெறியால் வணங்கியவர்கள் அவங்க ஒரு லிஸ்ட் இருக்குது. ஏன்னா புதுமையான கருத்துக்களையும் பிரபுவான என்னுடைய சகோதரர் பிரபுவும் ரேணுகா அவங்களும் சொல்லிட்டாங்க. அதனால அந்த பழங்காலத்துக்கு கொஞ்சம் கருத்துக்களை கொண்டு வந்து இங்க கொடுக்கலாம் அப்படின்றது கருத்து. மகாபாரதத்துக்கு போர் முடிஞ்சிச்சு, பிண்டம் வைக்கிறார்கள் பாண்டவர்கள். வைக்கும் பொழுது எல்லா பிண்டம் வச்சாச்சு. முதல் பிண்டம் யாருக்கு? அவங்க பாண்டவர்கள் நினைக்கிறாங்க கிருஷ்ணருக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிருஷ்ணர் யாருப்பா முதல் அந்த பித்ருவரை வைக்கணும் முதல் பாகத்தை அப்படின்னு அவர் சற்றும் யோசிக்காமல் சகுனியின் பெயரை அங்கே வைக்கிறார். சகுனியா அப்படின்னா இவனுக்கு அப்படி ஒரு கோபம். அர்ஜுனன் பள்ளி நினைத்துக் கொண்டிருக்கிறான். என்ன காரணம் அப்படின்னு தருணம் கொஞ்சம் அமைதியா கேட்குது. அவர் சொல்றாரு, உனக்கு ஞாபகம் இருக்கா, அபிமன்யுவும் சங்கமித்திரையில ஒரு கண்ணாடி இருக்கிறது. அந்த கண்ணாடி முன்னாடி யார் நிற்கிறாங்களோ அவர்கள் மனதிற்கு பிடித்தவர்கள், நமக்கு பிடிச்சவங்க கிடையாது. நம்மளை யார் விரும்புறாங்களோ அவங்க அந்த கண்ணாடி முன்னாடி கேட்கணும். சங்கமித்திரை போய் நிற்கிறான், அபிமன்யு தெரிகிறான். அபிமன்யு போய் நிற்கிறான், சங்கமித்திரை தெரிகிறான். இப்படி எல்லாரும் பார்த்து கொள்றாரு. சரிதான். கிருஷ்ணனை பார்த்தாலும் கிருஷ்ணன் வந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா, உன்னை யார் ரொம்ப நினைக்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அர்ஜுனன் தெரியவாங்கன்னு எல்லாம் அவனுக்கு நடந்து. ஆனா அங்கே தெரிந்தது சகுனி. சகலா எந்த நேரமும் எப்படி அவன் நடந்து கொள்வான், என்னென்ன திட்டங்களை போடுவான் அப்படின்னு கண்ணபிரானன் நிற்று கொண்டே இருந்தவன் தான் சகுனி. அதனால வை அப்படின்னு முதல் பாகத்தை அங்கே கொடுக்கப்பட்டது. பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது உள்ளத்தின் நெறிங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். அவன் பூஜை பண்ணானா அவன் எதிரியாச்சே இல்லை, நினைத்துக் கொண்டிருந்தான்றதுக்கு இவ்வளவு பலன். அடுத்தது அந்த மகாபாரதத்திலே அர்ஜுனன் சிறப்பாக பூஜை செய்யக்கூடிய ஒரு நல்ல வீரர். அவன் வந்து என்ன பண்ணுவானா, பீமனை எப்பவுமே கிண்டல் பண்ணிட்டே இருப்பான். நீங்க பூஜை வந்து என்னடா சாப்பிடறது தூங்குறது இருந்தானே அவனுடைய பணி, நான் சிவ பூஜை செய்கிறேன் எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணும். இந்த அகதியை அழைக்க வேண்டும் என்று கிருஷ்ணன் நினைக்கிறார். தகுந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சந்தர்ப்பம் கிடைக்கும். போருக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, கைலாயம் சென்று சிவனை அடைந்து ஆசி பெற்று வருவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வரணும். 2 பேர் போறாங்க. பனிப்படத்த பிரதேசம், அது உள்முண்டு கூட கிடையாது. பார்த்தா ஒரு பக்கம் மணல் வந்து குவிஞ்சுக்கிட்டே இருக்கு, பூதகணங்கள் எல்லாம் அதை ஒதுக்கி எடுத்துக்கிட்டே போகுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அர்ஜுனன் கேட்கிறான் கிருஷ்ணன், இவ்வளவு மலர் எப்படி இது நடந்தது, யார் இப்படி பூஜை பண்றது அப்படின்னு.
மறந்தான். அது பாருங்க மாணிக்கவாசகர் சொல்றார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் எனையும் ஆட்கொண்டு அருளினான். கண்ணப்பன் எப்படிப்பட்ட அன்பு, அந்த கண்ணை எடுத்து வச்சிருக்கிறான், அது எவ்வளவு உயர்வான அன்பு. அந்த அன்பு பின்னாடி என்னோட அன்பு ஒண்ணுமே இல்லையே அப்படிங்கிறோம். என்ன ஒரு பணிவான நீர், உள்ளத்தில் தூய்மை இருக்கும் பட்சத்தில் பணிவு தன்னால நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதெல்லாம் சொல்லிட்டோம். சண்டிகேஸ்வரர், இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்க, எல்லாரும் சிவன் கோயில் போங்க, யாருமே இருக்க மாட்டோம். அந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர் சன்னதின்னு ஒன்று இருக்கும். போய் கையை தட்டிட்டு போகும். அது கை தட்டவே கூடாது, சொடுக்கவும் கூடாது. எப்படி சாமி வேற சொல்லியிருப்பாங்க, சில பேர் நாடு போயிருக்கா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்றாட கணக்கு வழக்குகளை பார்க்கக்கூடியவர், சிவத்தொண்டு புரியக்கூடியவர். அவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அங்க யாருன்னா அது சண்டிகேஸ்வரர் பதவி, அந்த பதவி யுகத்திற்கு யுகம் மாறுபடக்கூடியது. திருவாரூர்ல சண்டிகேஸ்வரர் இருக்கிறாரு, அவர் யம சண்டிகேஸ்வரர்னு பேர். யமனை பூஜித்து வழிபட்டதனால் சண்டிகேஸ்வரர் பூஜை பண்ண அந்த பதவி எப்படி கிடைச்சதுன்னா, மணி அடிச்சிட்டாங்கன்னா எனக்கு வேகமா எல்லாத்தையும் ஓடிக்கிட்டு முடியல நம்மளால. சண்டிகேஸ்வரர்னு பேரு, யமன் பூஜை செய்ததால் அந்த சண்டிகேஸ்வரர் பதவி அவருக்கு கிடைச்சது. அடுத்தது பாத்தீங்கன்னா விசார சொருபர்னு பேரு. இப்ப கோயில்ல இருக்கக்கூடியது இந்த யுகத்துக்கு அவர் இருக்கிறாரு. அவரும் சண்டிகேஸ்வரர் நாயனார் தான். அவரும் பூஜை பண்றாரு. ஒரு இடையர்பத்தை சேர்ந்தவர். மாடை ஓட்டி வச்சுட்டு, மாடு இடையர் தான் அவர், மாட்டை ஓட்டி விட்டு மணல சிங்கம் லிங்கம் முடிச்சு பூஜை பண்ணுவாராம். அந்த பாலை கறந்து அபிஷேகம் பண்ணுவாராம். இது அவங்க அப்பா பிடிக்காம உதைக்க வர்றாரு, காலால அந்த மணலை எப்படி உதைக்கிறார், ஒரு குச்சி எடுத்து அடிக்கிறாரு, அது வலுவாக மாறி விடுகிறது. அந்த லிங்கம் பெறையவே சிறப்பாக அது முடிஞ்சிருச்சு. அதனால இறைவன் அவனை ஆட்கொண்டு சண்டிகேஸ்வர நாயனார் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. இன்னும் 2 கருத்து இருக்கு சொல்றதுக்கு முடிஞ்சிருச்சு. அதனால உள்ளத்தின் நெறியால் மட்டுமே உருவாக்கப்படும் நெறி என்பது உருவாகும் என்பதை ஆணித்தரமாக இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆதியேஸ்வரி அம்மாவுக்கு ஒரு வெரி குட் போடணும். கடைசியாக ஒரு வார்த்தை ஒன்று சொல்லணும், ஆணித்தரமா சொல்றேன், மரியாதையா சொல்றேங்கிற மாதிரி மறந்துட்டு போயிருக்கேன். ஒரு மறந்துட்டாங்க. இப்போ சிறு வயதுல ஏற்படுற உள்ளத்தின் தாக்கமே பின்னாடி நமக்கு மகேஸ்வரிக்கு இப்படி வந்துருக்குறாங்க. மகேஸ்வரி கவனிக்க மாட்டேங்கிறாரு. அவர் அந்த ஸ்ரீராமுடைய பேசிட்டு, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கு. சிறு வயதில் ஏற்பட்ட உங்களுக்கு ஏற்பட்ட தாக்கமே இன்று சிவனைய பேரையாக உருவாகி இருக்கிறதுங்கிறாங்க ராஜேஸ்வரி. அப்போ உருவாக்குறது இருந்தா தான், உள்ளத்துல இருந்தா தான் உருவாக்க முடியும். தீர்மானம், அது தீர்மானம் ஆச்சு. அடுத்தபடியா உள்ளத்துல இருந்து சாதாரணமா உருவாக்கக்கூடாது, கச்சாமுச்சான உருவாக்கக்கூடாது, பண்பட்டு உருவாக்கும். அதிகமா பண்பட்டு உருவானதுனாலதான் இந்த இப்படி ஒரு அமைப்பு அமைஞ்சிருக்கு. இல்லாட்டி கச்சா பச்சான ஒரு மாதிரி ஆயிருக்கும் இல்லையா? பண்பட்டு உருவாக்கும். இதுல பீமன் பூஜையை பத்தி ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னு கேட்டா, எவ்வளவோ பூஜைகள் இருக்கு, எவ்வளவோ புனஸ்காரங்கள் இருக்கு, எவ்வளவோ ஆச்சாரங்கள் இருக்கு, எவ்வளவோ அனுஷ்டானங்கள் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டின ஒன்று இருக்கு. அதுதான் நம்ம காட்சி மகாபரிவா 80 வயதுக்கு பிறகு அனுஷ்டித்த ஒரு பூஜை, ஆத்ம பூஜை. ஒரு பேரு ஆத்ம பூஜை. முழுக்க புஷ்பம், பகவானே சிவார்ப்பணம் அப்படின்னு போட்டு அத்தனை பழக்கமும் சிவனுக்கு. பழம் அப்படியே கூட்டு போட்டு காய்ச்சி பழமா இருக்கு, மாம்பழ தொங்குத்து, அப்புளா தொங்குத்து, திராட்சை கொத்தா. ஆஹா ஆஹா, அத்தனைக்கும் சிவார்ப்பணம் அப்படின்னு ஆத்மார்த்தமா நினைச்சாங்க. அத்தனை பழமும் சிவனுக்கு. அவன் பறிப்பான், பெட்டில் போட்டு விற்பான், எல்லாம் பண்ணுவான். அதில் 250 பேர் வாங்கிட்டு போவான். அவன் 250 பேர் 25 கோயிலுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அது அப்படி போயிடுவோம்னு ஒரு சாஸ்திரம். அது ஆத்ம பூஜை. அந்த பீமன் பண்ணினது ஆத்ம பூஜை. புரிஞ்சுதா?
அந்த ஆத்மாவில் அவனுக்கு இருந்திருக்கு. ஆனா அந்த கிருஷ்ண அர்ஜுனனுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. கிருஷ்ண அர்ஜுனனுக்கு சொல்லி உருவாக்க வேண்டியிருக்கு. அர்ஜுனனுக்கு தெரியல. அர்ஜுனன் பெருமா அண்ணா தம்பி தெரியல. அந்த மாதிரி பூஜை அர்ஜுனனுக்கு பண்ண தெரியல. அர்ஜுனன் ஒரு வில்வம் போடாம ஒரு டம்ளருக்கு ஒரு சொட்டு உதிரணி தீர்த்தம் விடாம சாப்பிட மாட்டான். அர்ஜுனனுடைய பூஜை அந்த வில்வன் பூஜை சாப்பிடுறது ஒரு பாயிண்ட். கண்ணப்பர் சண்டிகேஸ்வரர், கண்ணப்பர் கூட எல்லாருக்கும் தெரிஞ்சது. சண்டிகேஸ்வரரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடுத்தாப்புல நம்ம பேசலாம். சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் கையை தட்டக்கூடாதுங்கிறாங்க. அதுதான் உண்மை. அது உங்க அனைவருக்கும் தெரியப்படுத்துறேன். சண்டிகேஸ்வரர் வந்து யுகம் கலியுகம் ஸ்டார்ட் ஆகி சண்டிகேஸ்வரர் கண்ணை முடிஞ்சா கலியுகம் முடிஞ்சுதுன்னு அர்த்தம். இப்படி சிவ தியானத்தில் இருக்கிற ஒரே ஆத்மா சண்டிகேஸ்வரர். அந்த சண்டிகேஸ்வரருடைய தியானத்தை நம்ம கையை தட்டி கலைக்கிற மாதிரியானது பாவத்தை சம்பாதிச்சுக்கிறோம். இது சிவ ஆகம சாஸ்திரத்துல இருக்கு. அவங்க சொன்னதை தயவு செய்து எல்லாரும் ஏற்றுக்கொண்டு சண்டிகேஸ்வரர் சிறிதானத்தில் பேசாம அமைதி. உங்க பேர் என்ன ஐயா? ஆறுமுகம் வந்திருக்கான்னு சண்டிகேஸ்வரர் சிவபெருமானுக்கு எழுதிருக்காங்க. இன்னைக்கு தேதிக்கு ஆறுமுகம் வந்திருக்கான் அப்படின்னு உங்க அட்டெண்டன்ஸ் கொடுக்குற ஆளு அவர் கவனத்தை வேற திசையில திருப்பினார். இது வந்து ஒரு நல்ல இடத்துல ஒரு நல்ல நேரத்துல நல்லபடியா அற்புதமான கருத்தை அம்மா ராஜலட்சுமி அம்மா சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரு நன்றி. அடுத்தபடியாக இறுதியாக உருவாக்கத்தின் நெறியே என்று பேசுவதற்கு முனைவர்லாம் சொல்லி கொஞ்சம் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள்லாம் கொஞ்சம் கெட்ட முட்டான்னு பேசுவோம். முனைவர்லாம் கொஞ்சம் சிறப்பு தமிழில் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். புரியணும். சுபா ரவிசங்கர் அவர்கள் வருகிறவர்கள். ஸ்ரீ குருபியோ நமக. என் சுவாசத்திற்கு சுவை சேர்க்கும் சுந்தர தமிழே வணக்கம். வல்லினத்தில் வசந்தம் உண்டு, மெல்லினத்தில் மென்மை உண்டு, இடையினத்தில் இனிமை உண்டு. ஆனால் தமிழ் இனத்தில் தான் தாயுள்ளம் உண்டு. அத்தகைய தாயுள்ளம் கொண்ட அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி பணிவான வணக்கங்களை உள்ளிட்ட சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான தொடக்கம். வாழ்க. குறிக்கோள் இல்லாம வாழக்கூடாது, தலைப்பு இல்லாமல் பேசக்கூடாது. இறைவனுடைய படைப்புல இறுதியாக பூத்த மலர் இந்த மனித பிறப்பு ஐயா. மனிதன் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாலே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. பிறக்கும் பொழுதே எல்லோருமே ரிட்டன் டிக்கெட்டோட தான் பிறந்திருக்கும். வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாம, ஆர்எஸ் இல்லாம கன்ஃபார்ம்டு டிக்கெட்டா பகவானை நம்ம அடையணும்னா டோட்டல் சரணாகதி கட்டாயம். அதற்காக தான் நம்முடைய பெரியவர்களால் வடிவமைக்கப்பட்டதுதான் பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் கர்ம மார்க்கமும். அதாவது மனிதனுடைய உய்யும் வழிகள் தான் அனைத்துமே. அவர்கள் அழகாக சொன்னார்கள், மார்க்கம் என்றாலே வழி என்று. கிருஷ்ண பரமாத்மா கிட்ட போய் ஒரு பக்தன் கேட்டானா, பகவானே வாழ்க்கைனா என்ன அப்படி கேட்கும் பொழுது அவர் சொன்னாராம், அப்பா ஒருத்தன் பிறக்கும் போது மூச்சு இருக்கு, பேர் இல்லடா. ஒருத்தன் இறக்கும் பொழுது அவனுக்கு பேர் இருக்கு, மூச்சு இல்லடா. சோ இந்த பெயருக்கும் மூச்சுக்கும் இடைப்பட்டதுதான் மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு அவர் வரையறுத்து கொடுத்தாராம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். பகவானை நாம அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பக்தி மார்க்க நெறிகள் எல்லாம் வழிவகுத்து இருக்கிறார்கள். இப்பொழுது எனக்கு முன்னால் அற்புதமாக 3 பேர் பேசினார்கள். எதிரணியில அருமையாக உள்ளத்தின் நெறி என்று கூறினார்கள்.
கருத்தை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் இன்றைய நடைமுறைக்கு ஏற்றவாறு அதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையாகவே ரேணுகா அம்மாவை பார்க்கும் பொழுதும் நம்முடைய நடுவர் ஐயாவை பார்க்கும் பொழுதுமே அப்படி சிவப்பழமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே நெத்தியில விபூதி, கழுத்துல உத்ராட்சத்தோடு வரும் பொழுது நான் அப்படி இல்லை. அவர்களுடைய உள்ள நெறியது, அவர்களுடைய அந்த காஸ்டியூமே என்ன ஆறுது பார்க்கிறவங்களுக்கு பக்திய கொண்டு வரணுங்கிற உருவாக்கத்தை மனதுல தோன்றது. அதனால முதல்ல அவர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை தெரிவித்துக்கிறேன். அடுத்திலே கருவலையே உருவாக்க வேண்டும் அப்படின்னு அம்மா சொன்னார்கள். அழகா ஒரு பழமொழி இருக்கும், வாத்தியாருக்கு பிள்ளை மக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். என்னதான் நம்ம அடிச்சு அதாவது நம்ம எல்லாம் பக்திமானா இருந்தா கூட நம்மளோட குழந்தைகள் எல்லாம் சக்திமானாதான் வெளிநாட்டுக்கு பறந்துட்டே இருக்கார்கள். அவர்கிட்ட போய் நம்ம எந்த பக்தியை ஊட்ட முடியும்? நடுவர் அவர்களே, எப்பவுமே யாவுமே சிவம் சிவமே யாவும் நம்முடைய தலைவர் ஐயா அவர்களுடைய வாக்குனார்கள். எல்லாமே சிவம் எல்லாமே சிவன் அப்படின்னு இருக்கும் பொழுது எதற்கு இங்க அவதாரங்களும், எதற்கு சிவனும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் எதற்காக தோன்றினார்கள்? அவர்கள் ஏன் பக்தனையே கொண்டு வர வேண்டும்? சைவ திருமுறைகள் எதற்காக வர வேண்டும்? 4000 திருமுறை பிரபந்தம் எதற்காக வர வேண்டும்? மக்களை பண்படுத்த வேண்டும். மார்க்கம் என்பது வழி, அதை இப்படித்தான் வாழ வேண்டும். அவர் நடுவரையா சொன்னது போல பக்தினா பட்டையை போட்டுட்டு சுவாமி கிட்ட போய் சதா சர்வகாலமும் வேண்டிக்கிறது கிடையாது. மனிதன் மனம் கூட்டல் இதன், மனிதன் என்பவன் மனதிற்கு இதமான வாழ்க்கையை வாழ வேண்டும். நம்முடைய சகோதரர் அருமையா சொன்னார், கடவுள் உள்கடை உட்கார்ந்த இடத்துல உட்காண்டே உள்கடைன்னா நமக்கெல்லாம் உள்ள கடக்க முடியுமா? ஆலயம், ஆன்மா லயப்படக்கூடிய இடம்தான் ஆலயம். அப்படிப்பட்ட ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி ஐம்புலன்களை அடக்கி நாம் தியானம் செய்யும் பொழுதே எப்பேற்பட்ட கடவுளுடைய மார்க்கத்தையும் நம்மால் அடைய முடியும் என்பதற்காக தான் ஆலயத்தை எல்லா இடங்களிலும் உருவாக்கி இருக்கிறார்கள். அது உருவாக்கப்பட்டதுதான் தவிர உள்ள நெறி அல்லது. அதற்கு அடுத்ததாக என்னோட சகோதரி நிறைய உதாரணங்களை எல்லாம் சொன்னார். மகாபாரதத்தை எடுத்துட்டோம். ராமாயணம் அப்படின்னா கம்பர் எழுதினார், வால்மீகி எழுதினார். அந்த வால்மீகி யாருன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு திருடர் தன்னுடைய குடும்பத்துக்காக போற வரவா எல்லாரையும் காடுகள்ல இருக்கிற வரும்போதெல்லாம் பணத்தையெல்லாம் திருடி கொண்டு போய் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவாராம். அப்ப நாரத மகரிஷி அவர்கிட்ட வரும் பொழுது கேட்டாராம், இப்படி நீ பாவத்தை சுமக்கிறியடா, இந்த பாவத்துல உன் குடும்பத்தாருக்கும் பங்கு உண்டான்னு கேட்டாராம். அதுல என்ன சந்தேகம் நாரதா? நான் பண்றது எல்லாமே என் குழந்தைகளுக்காகவும் எங்க என்னோட கணவன் மனைவிக்காகவும் தானே, அதனால கண்டிப்பா அவளுக்கு அந்த பாவத்திலையும் பங்கு உண்டுங்கிறாளாம். அவசரப்படாத, போய் முதல்ல கேட்டுட்டு வா, உன்னோட குழந்தைகிட்டையும் உன்னோட மனைவி கிட்டையும் கேட்டுட்டு வான்னு அனுப்புறாராம் நாரதர். அப்படி அங்க போய் கேட்கும்போது, நல்லா இருக்கேன்னா உங்க கடமை, கணவனா இருக்கிறவ சம்பாதிச்சு போடணும், அதுதான் உங்க டியூட்டி. அதுக்காக நீங்க பண்ற பாவத்துல நாங்க பங்கு எடுத்துக்க முடியுமா? நோ சான்ஸ், கிடையவே கிடையாது, நாங்களாம் மாட்டோம் அப்படின்னு அந்த மனைவியும் மக்களும் சொல்றாராம். பதறி போனார். அவர் ஓடி வராராம், பகவானே என்னோட கண்ணை நீ திறந்துட்டப்பா, எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டேன், இதை விட்டுட்டு இந்த குடும்ப பாரத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஒரு இடத்துக்கு போகணுமே கேட்டாராம். அப்போ அங்க ஒரு மரம் இருக்குதான். ராமான்னு கூட அவர் வாயில வரலையா. ஒண்ணு இல்லடா, அந்த மரத்தை பார்த்துட்டு மரா 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 மரான்னு சொல்லிண்டே இது அது ராமா 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 ராமான்னு எதிரொலிச்சுட்டு வருங்காலத்துல அப்படி ஒரு பெரிய மகானா மாறுவேன்னு அவர் வழிகாட்டிய மார்க்கம் தான் பக்தி மார்க்கம். அப்படிப்பட்டவரால் எழுதப்பட்டதுதான் கம்ப ராமாயணம். மகாபாரதத்துல எத்தனையோ கதைகளை எல்லோரும் சொன்னான். உண்மையாகவே திரௌபதி அருமையா முன்னாடி என்னோட சகோதரி பேசும்போது சொன்னா, ஆதிசங்கர பகவத் பாதா நிஜமா சனாதன தர்மத்தை உலகத்துல இருக்கிற எல்லோருக்குமே பரப்பிய 32 வயதுல ஏன் அவர் கத்துண்டதெல்லாம் தனக்குள்ளேயே வச்சுக்கலாமே, ஏன் ஒவ்வொரு ஊரா போனார், எத்தனை 6 சமயங்கள் அமைத்தார். பூரி, பத்ரி, துவாரகா, ஸ்ருங்கேரி 4 இடங்கள்ல மடங்களை ஸ்தாபித்து அங்குள்ள மக்களுக்கு பக்தி மார்க்கத்தை வளர்க்க வேண்டும். பக்தினா வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஸ்ருங்கேரி ஒன்றை மட்டும் எடுத்துட்டா கூட அவர் எதற்காக அந்த இடத்துல ஒரு மடத்தை நிறுவினார் அப்படின்னா, அவர் நடந்து வந்து இருந்தாராம். அப்போ அந்த துங்கபத்ரா நதி கரையில தவளை பிரசவ வழியில துடிக்கிறதாம். அப்படி துடிக்கும் பொழுது ஒரு